டேய் கம்மலரா பேசினுங்கறல என்ன பேச விடாம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எவ்வளவு சார் சொல்லுங்க பாப்போம். படம் அருமையாக இருந்துச்சு. ஸ்ரீராம் கார்த்திக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. இவர் ஏற்கனவே கன்னி மடம் இதெல்லாம் பண்ணியிருக்காப்புல. படம் நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் கூட இடையில நினச்சேன், என்னடா ஒரு ஒரு உயிரே இல்லாத ஒரு உறவுக்கு போய் தாலி கட்ட சொல்கிறாங்களே, இது என்னது அப்படின்னு. ஆனால் கதை ரொம்ப அருமையாக, வித்தியாசமான கதை, புதுவிதமான கதை. தேங்க்யூ. படம் வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு படம். அதான் மெசேஜ் வந்து செல்லு தான், செல்லு தான் டச் பண்ண வச்சுருக்கோம் தான் அது புரியும். கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம் அது. பதிலே கிடையாது சார், நீங்கள் சொல்கிறது பதிலே கிடையாது. எப்படின்னா ஒரு உணர்வு, அவ்வளோதான், ஒரு உணர்வு படம். அந்த மாதிரி மெசேஜ் தெரியாதவங்க பார்க்குறவருக்கு மண்டில் ஆயிடுவேன். நல்லா இருக்கு சார். இது ஒரு புதுமையான கண்டென்ட்டு, நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. ஹீரோனி ஓகே, புதுசு நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ பரவாயில்ல, படம் ஓகே தான். இது ஒரு புது கண்டென்ட், ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். புது மெசேஜ், இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு ஒரு மெசேஜ். மியூசிக் அருமை, ஒளிப்பதிவு எல்லாமே ஓகே, நல்லா இருக்குது. ஒரு புதுசாக இருக்குது அந்த கதை. இது வரைக்கும் பண்ணாத ஒரு கதை அது. படத்துக்கும் டைட்டிலும் கனெக்ட் இருக்கான்றதை விட படத்தில் இருக்க கண்டென்ட் நல்லா இருக்கு. நல்லா எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மியூசிக்ஸ் நல்லா இருக்கு. ஓகே, அதான் டைட்டிலுக்கும் படத்துக்கும் கனெக்ட் இருக்குது. பட் ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை, தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸில் ஒரு இது இருக்கும், அது சொன்னால் நல்லா இருந்தது பார்க்க. தேங்க்ஸ்ண்ணா. புதுசாக நடிச்சிருக்காங்க, நல்லா இருந்தது. ஒரு அக்கா ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தாங்க, நல்லா சூப்பராக இருந்தது. பார்க்கலாண்ணா, கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மெசேஜ் தேவை. சம்மந்தம் இருக்குண்ணா, நிறையவே இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது எப்படின்னா, பொண்ணுங்களோட பசங்களை பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது இந்த படத்தால். நல்லா இருந்தது. நான் ஃபுல்லாகவே பேக்ரவுண்டு மியூசிக் பயங்கரமாக இருந்தது. அண்ணன் தான் படம் எடுத்திருக்காரு, அண்ணன் தான். தேங்க்ஸ். படம் நல்லா இருக்குங்க சார். ஆமாம், நல்லா பண்ணியிருக்காங்க சார், நல்லா பண்ணியிருக்காங்க. அன்பு தான். அது எப்படி வேணாலும் பரிமாறலாம், யார்கிட்ட வேணாலும் பரிமாறலாம். அவங்க இருந்தாலும் இல்லாட்டியும் அதை நம்மளால் உணர முடியுங்கிற விஷயத்தை வந்து புதுசாக சொல்லியிருக்காரு டேரக்டர். சிங்க் ஆகுதுங்க சார். மெசேஞ்சர் மூலமாக தான் பேசுகிறாங்க, அதனால் அதோட சிங்க் ஆகுற மாதிரி. பார்க்கலாங்க சார், பார்க்கலாம். இல்லை, அந்த மாதிரி பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. அதுதான் அன்பை வந்து அவங்க இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்கக்கிட்ட பரிமாறலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சொல்லியிருக்கிறாங்க. நல்லா இருந்ததுங்க சார், மியூசிக் நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். உண்மையிலே மெசேஜர் படம் உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நான் ரசித்து பார்த்தேன். எனக்கு ஆனால் அந்த ஃபேஸ்புக்கில் மெசேஜர் பார்த்துருப்போம், லவ் பண்ணியிருப்போம். பேசியிருக்கிறல குறுக்க பேசினா அடிச்சுடுவேன். அந்த மாதிரி வந்து படம் உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன இதெல்லாம் வந்து 2000 காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் நல்லா தெரியுதுடா, நல்லா தான்டா படம். அதுக்காக நம்ம பொய்யா சொல்லணும், பாவண்டா கோடி ரூபா போட்டு படம் எடுத்துருக்காங்க, நல்லா இருந்தால் சொல்லணும், கம்ப்ளீட் பண்ணலாம். அது மாதிரி படம் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உண்மையிலே வந்து இன்னும் கொஞ்சம் புது 2025 காலகட்டத்தில் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ மெனக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ நானே ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா டக்குன்னு சைக்கிளே போக முடியாது. இன்னமும் காலக்கட்டம் சைக்கிள் வண்டியில் போகலாம். எதுவும் சில விஷயங்கள் இருக்குது, அது மாதிரி கொஞ்சம் மெனக்கட்டுருக்கலாம். ஹீரோவாக தான் உள்ளே வந்தேன். அந்த மெசேஜர் வச்சு ஒரு ட்ராவல் பண்ணியிருக்காங்க, புதுசாக ஒரு அட்டம் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் என்ன மெனக்கட்டு பண்ணி தான் நல்லா தான் தோணுச்சு. கம்மலரா பேசினுங்கல்ல, அந்த மாதிரி வந்து படம் உண்மையாக சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. தெரியுதுடா படம் நல்லா. கம்முனு நான் பேசி முடியும், கம்முனு. அது உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, பார்க்க ரசிக்கலாம். பாருங்கள், உண்மையாக சொல்கிறேன், படம் பார்க்க அந்த 4 ஊசா என்ன பேச விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எவ்வளோ ஊசா சொல்லுங்கள் பார்ப்போம். ஐயோ கம்முனுடா, நான் போகிறப்ப ஜூஸ் வாங்கிட்டேன்டா. அதான் நல்லா இருக்குதுங்க படம். உண்மையிலேயே வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ எதர்ச்சியாக வந்தேன். ரொம்ப நாளைக்கு தேட்டருக்கு அப்புறம் வந்தேன். இன்றைக்கி இந்த டைட்டில் பார்த்தோன்னே பார்க்கணும்னு தோணுச்சு. பார்க்கறப்ப உண்மையிலேயே நல்லா இருக்குது இந்த படம்.
அது சின்னவங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இந்த ரொம்ப அகாதகவாக இந்த ஒரு மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை, வெட்டுக்குத்து இல்லை, என்ன நீட்டாக ஒரு படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் பார்த்தது எனக்கு உண்மையிலே திருப்தியாக இருக்குது. ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க போர்ஷனை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புது இயக்குனர் போல் இருக்குது. இந்த டீமே புதுசாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே கதையும் புதுசாக இருக்குது. ஒரு மெசஞ்சரை வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதாவது மெசஞ்சரை வச்சு ஒரு கதை சொல்ல முடியுமான்றது எனக்கு தெரியல. இதை பார்க்கும்போது உண்மையில் நல்லா இருக்குது. அப்படி ஒரு படமாக இருக்குது. அதாவது எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்குது. அது ரொம்ப ஒரு மாதிரி குழந்தைங்கெல்லாம் பார்க்கக்கூடாதுலாம் இல்லை, எல்லாருமே பார்க்க வேண்டிய படமாக இருக்குது. உண்மையில் இந்த காலகட்டத்தில் தேவையான ஒரு படம். ஓகே சார், படம் சூப்பராக இருக்குது சார். மெசேஜுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர். அது சும்மா அந்த மெசேஜுங்கிறது மெசேஜ் படத்தில் சிறில் வர மெசேஜ் நினச்சிக்க போகிறீங்க. ஒரு மனுஷன் கூட எப்படி வாழுதுங்கிறத அழகாக காட்டியிருக்காரு. மிக அருமையான படம். ஒரு லவ் ஸ்டோரி. உண்மையில் இது ஒரு பெரிய லவ் ஸ்டோரி. ஒரு உண்மையான ஒரு காதல் வச்சுமா எப்படி யார் கூடயும் வாழலாம் அப்படிங்கிறத, அழகு இருக்கு வேணும், அழகு தேவையில்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை, ஒரு ஆவியோட கூடயும் வாழலாம், ஒரு மனுஷன் வாழலாம் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. இவனுக்கு அந்த கூட இருந்த ஒரு பேசுகிற உயிராக அந்த மெசேஜ் பேசும் பாருங்கள். அப்படியே அந்த ஃபீல் அப்படியே இங்கே உருவாக்குது. அந்த ஹீரோ மனசில் மட்டும் இல்லை, படம் பார்க்குறவங்க மனசில் அந்த ஃபீலை உருவாக்குது. ஏன்னா இவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த மெசேஜ் மூலிமா அது சொல்கிறது. அந்த வீட்டில் வாழ்கிற ஹீரோவோட அம்மா கூட, அவங்க ஒரு போலீஸுக்கு மாமன் கூட அந்த ஒரு கேரக்டர் வாழும் பாருங்கள். ஏன் பழைய காதலி கூட வாழும் பாருங்கள் அந்த கேரக்டர். உண்மையில் அவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்குது படம். உண்மையில் சூப்பரான படம் சார். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லோரும் படத்தை பார்க்கலாம். அருமையான படம் சார்.